ஃபிட்னஸ் ப்ளஸ் ரிலாக்ஸ் ஆன உங்கள் நண்பர் இருக்கிறோம். தோழர்களே வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான் தோழர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த விஷயத்தை காமிச்சிறேன். லாஸ்ட் வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் லைசன்ஸும் அப்புறம் ஆர்சி புக்கெலாம் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஒன்று காமிச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பேமெண்ட் பண்ணுறது அந்த டீட்டெயிலாம் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஈச் அலான் பே பண்ணுறது எல்லாத்தையும் பே பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன். எதுலனா NIC.in செக் பண்ணி பார்த்தேன், government.in செக் பண்ணி பார்த்தேன், அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டும் செக் பண்ணி பார்த்தேன். டேட்டா நாட் ஃபவுண்டு, டிரைவிங் லைசன்ஸ் நாட் ஃபவுண்டு, டேட்டா யூஆர்எல் நாட் வேலிடு அப்படின்னு என்னென்னமோ போட்டுருது. எனக்கு ரொம்ப பேனிக்காக இருந்தது. என்னடா பேமெண்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இன்னமும் என் டிரைவிங் லைசன்ஸை பிளாக் பண்ணி வச்சுக்காங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா, எம் பரிவகன் நெக்ஸ்ட் ஜென்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது சரிங்களா. அந்த ஆப்பில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உடனே ஆக்டிவ்னு காமிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. எனக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருந்தது. காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பு ஒன்று ஹெல்ப் பண்ணிச்சு. வெப்சைட்ஸ்லாம் ஒரு சில டைம் வந்து ஒரு செம்ம மொக்க பண்ணுது. செம்ம மொக்க வெப்சைட்ஸ் வந்து ஒரு சில டைம் சர்வர் ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ அதனால் வெப்சைட்ஸை நம்பி நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. ஆப்புகள் சில டைம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. வெப்சைட் இல்லைனா ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. நான் பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸு ஆக்டிவில் இருக்குது. வேலிட் டில் 25 ஆகஸ்ட் 2032 வரைக்கும் எனக்கு வேலிட் இருக்குது. ஸோ ஆக்டிவ்ன்ற இருக்கப்போ தான் எனக்கு உயிர் வந்துச்சுங்க டிரைவிங் லைசன்ஸ். இது மட்டும் பார்க்கல, ஆர்சி புக்கையும் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவங்க டிரைவிங் ரிலேட்டட் சர்வீசஸ் தான் வந்து பிளாக் பண்ணிக்க சொன்னாங்களே தவிர டிரைவிங் லைசன்ஸை பிளாக் பண்ணியிருக்கேன் இல்லைனா இது பிளாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. டிரைவிங் ரிலேட்டட் சர்வீசஸ் தான் பிளாக் பண்ணிக்க சொன்னாங்க. டிரைவிங் சம்மந்தப்பட்டதை உங்களை பிளாக் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னன்னா மண்டே இன்னொன்று ஓடிச்சு. ஒரு ஆர்சி புக்கையும் செக் பண்ணி பார்த்தா அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு இதை சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சி புக்கையும் செக் பண்ணேன். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் தோழர். ஸோ இங்கே பாருங்கள், நான் வேலிடு எல்லாத்தையும் காட்டுறதுக்கு முன்னால் என்னோடய வெஹிக்கிள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆர்டிஓ ஆஃபீஸு எல்லாமே இருக்குது. இதில் ஆக்டிவ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் ஆக்டிவ்னு. இதை பார்த்தப்போ தான் எனக்கு முழு உயிரே வந்தது. ஏன்னா பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சில டைம் பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். ஒரு வாரம் 10 நாள் லேட் ஆனால் ஆகும். திடீர்னு டிராஃபிக் போலீஸ் பிடிச்சாங்கன்னு வச்சுவாங்களேன், அவங்க நம்பர் போட்டு பார்த்தாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அவங்க அந்த இதில் அவங்க கையில் ஒரு மிஷின் வச்சுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதில் போட்டு பார்த்தாங்கன்னு வச்சுவாங்களேன், என்னப்பா அவங்க நம்பரே வரல அப்படி சொல்லிட்டு சீஸ் பண்ணால் பண்ணிவிடுவாங்க. அதாவது செர்வரில் அப்டேட் ஆகலைன்னா. இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் அதான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான், நான் அடிபட்டுட்டேன். அதை உங்ககிட்ட நான் காமிச்சா தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீங்க அடுத்த வாட்டி. நான் அடிபட்டுட்டேன், இனிமேல் ஒருத்தர் அடிபட்டால் அடுத்த வாட்டி அதை இதே பண்ண மாட்டான். ஆனால் வந்து அடிப்பட்டவன் இன்னொருத்தர் ஷேர் பண்ணானா கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க. உங்களுக்கு மெசேஜ் இந்த மாதிரி மெசேஜ் வந்து வச்சுவாங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கு, 1000 ரூபா ஃபைன் போட்டிருக்கு, 2000 ஃபைன் போட்டிருக்கு, அது எல்லாத்தையும் கட்டிடுங்க தொடர் முடிச்சிருங்க. இல்லை வரட்டும் பிரச்சனை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வண்டி சீஸ் போயிடுவாங்க. இப்போ எனக்கு உயிர் வந்த ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, என்னோட டிரைவிங் லைசன்ஸு பிளாக்ல இருந்தது. அப்புறம் என்னோட ஆர்சி புக்கு பிளாக்கு. எது பிளாக்ல இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு பிளாக்டு மெசேஜ் வந்துச்சு. ஸோ எனக்கு உயிரே ஓடலை, எனக்கு ஒன்றுமே ஓடலை, எனக்கு வேலையே ஓடலை. என்ன தான் வேலை செஞ்சேன், என் உயிர் எல்லாமே எனக்கு ஓடினது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், காலைல 8 மணி இல்லை 7 மணிக்கு நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து ஹெல்மெட் போட்டுருங்க. சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன் வேல போகாதீங்க, நோ என்ட்ரியில் போகாதீங்க. டபுள்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெண்டுங்களை யாராவது கூப்பிட்டு பண்ணால் அவங்களுக்கும் ஹெல்மெட்டு கையில் கண்டிப்பாக கொடுத்தே தீருங்க. எந்த தப்பும் இனிமேல் பண்ணாதீங்க, வேறு வழி இல்லை தொடர். ஏன்னா இப்போ நம்ம சின்னதாக ஏதாவது தப்பு பண்ணோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு வகையில் நம்மளை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம தப்பு பண்ணோம்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் அந்த டீட்டெயில் நான் சொல்லிக்க விரும்பலை. என்ன மாதிரி நீங்களும் சிக்கல்லாம் மாட்டிக்காதீங்க. எனக்கு உயிர் இன்றைக்கி தாங்க வந்தது. நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டப்போ கூட இல்லை, நான் லைட்டான சாட்டிஸ்ஃபைடு இல்லை. லாஸ்ட் வீடியோவில் ஏன் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா, இந்த ஆக்டிவ் எதுலையுமே செக் பண்ணி பார்த்தா அது ஆக்டிவே இல்லை. டேட்டா நாட் ஃபவுண்டு, டிரைவிங் லைசன்ஸ் நாட் ஃபவுண்டு, ஆர்சி புக் நாட் ஃபவுண்டு, இன்சூரன்ஸ் போட்டு பார்த்தா அதுவும் நாட் ஃபவுண்டு. எது போட்டாலும் இன்சூரன்ஸ் கூட பாருங்கள், எனக்கு கீழே பாருங்கள் இன்சூரன்ஸு வேலிட் அப்டூன்னு இது வந்தப்புறம் தான் எனக்கு மெசேஜ் எனக்கு இன்னொரு உயிர் வந்தது. இன்சூரன்ஸும் நான் விடலை, இன்சூரன்ஸும் ஆக்டிவ் இருந்தது, எல்லாமே ஆக்டிவ் இருந்தப்பறம் தான் எனக்கு வேலை ஓடிச்சு. அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க, சாதாரணமாக இருக்காதீங்க, சிக்னல் ஜம்பிங் சிக்னல் தாண்டாதீங்க, நார்மலாக இருங்க. நான் அட்வைஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது தோழர். யாரும் அடிபடாதீங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்க, சத்தியமாக நல்லா இருப்பீங்க. யாருக்கு எந்த கஷ்டம் இனிமேல் வராது, எல்லாம் நல்லா இருப்பீங்க தோழர். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, அப்பப்போ சில விஷயங்கள் 1-2 நடந்ததில்ல தோழர். டெலிவரி பண்ணும்போது விடிய காலைல 6 மணிலேருந்து நான் ஒர்க் பண்ணேன். ஃபுட் டெலிவரி கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட்டர் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணேன். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட். ஏன்னா வீலாக்ஸ் போடுறத விட நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குதுல்ல, அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துருங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன ஆட் பண்ணிக்க, அதை பாருங்கள். நான் செய்யக்கூடிய சில விஷயங்கள், பவர் பேங்க்கு, என்னோடய ஏர்பாட், இது ரெண்டையும் சார்ஜ் பண்ணிவிடுவேன். ஏர்பாட் ஆல்மோஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டேன். பவர் பேங்க்கு ஒரே நிமிஷம் 100% சார்ஜ் ஆகிடுச்சு.
இது எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும்னா 3 to 4 hours சார்ஜ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் நைட்டு ஃபுல்லாக ரன் பண்ண விட்டுருவேன். எதனால்னா விடிய காலைல 5 மணிக்கு எழுந்துச்சி 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். அண்ட் நைட்டு நான் 8-9 மணி தான் வருவேன். ஸோ நைட்டு இன்னும் ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். வந்த உடனே ஒரு 1 hour சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு உடனே படுத்துருவேன் 10-10:30க்கெலாம். ஆனால் 1.5 மணி நேரம் தான் எனக்கு டைம் கிடைக்குது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு வேளை சார்ஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ரன் பண்ண விட்டுருவேன். நடுராத்திரிலாம் எந்திரிக்க மாட்டேன். விடிய காலை தான் 5 மணிக்கு எழுந்திரிச்சிடல, கிட்டத்தட்ட 6 to 7 hours சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் ஆகுது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். இது விடிய காலைல 5 மணி ஆச்சு. காலை 5 மணிக்கு எந்திரிக்க முடியலன்னா ஒரே விஷயம் தான் பண்ணுவேன். 5 நிமிஷம் ஏஞ்சிருவேன். 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருவேன். எதுக்கு அப்படின்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருவேன். எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் கலையுமா. நெட்டில் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா சிலர் என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்திங்கன்னா ஏஞ்சிட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு திருப்பி படுத்துருவோம்ல. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்தோம்னா அந்த தூக்கம் கலையுமா. கண்டிப்பாக நம்மளுக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகும். வண்டியில் எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ஏகப்பட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 200 தான் பெட்ரோல் போடுறேன். ஆனால் பெட்ரோல் டேங்க் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குதா. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னா பெட்ரோல் வந்து 200 250 மட்டுமே முடியுது. இது ஒன்று தான் என்னோடய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றது நான் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த பெட்ரோல் மட்டும் என்னை காப்பாற்ற ஒரே விஷயம் இதுதான். ஆனால் என்னென்னா 200 250 1500 600 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 200 இல்லை 250 முடியுது. இதே பழைய வண்டி நான் 300 400 பெட்ரோல் போட்டுட்டு இருப்பேங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல்லாகவே இருக்காது டேங்க். ஒன்று தான் இந்த வண்டியில் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மற்றது என்ன வேணால் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன வேணால் இருக்கலாம். மணி பார்த்திங்கன்னா 8:50 9 மணி ஆக போகுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்க அமௌண்ட் 150 ரூபா தாங்க. எதுலன்னா ஃபுட் டெலிவரியில் ரேப்பிடோ ஃபுட் டெலிவரியில் பண்ணிகிட்ருக்கேன். இதே பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னா 500 ரூபா கிட்ட எடுத்துருப்பேன். 6 மணிலேருந்து 9 மணிக்கு அட்லீஸ்ட் ஒரு 400 தான் எடுத்துருப்பேங்க. 6லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு ஆர்டரும் ஃபுட் ஆர்டரே இல்லை. 7:30 மணிக்கு மேலே கொஞ்சம் பரவாயில்லாமல் போட்டாங்க. பைக் டாக்ஸி மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த காசு எடுக்கிறதுக்கு 120 ரூபா, 1/2 மணி நேரம் ஆச்சு. இதுதான் டெலிவரி. இது தான் கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு. ஏன்னா பிக்கப் லொக்கேஷன் கொஞ்சம் தப்பாக போட்டாங்க கஸ்டமரு. போரூர்கிட்ட இருக்கேன். ஒரு நண்பர் கால்லையே ஏற்றி விட்டாப்ல. ஏற்றிட்டு ஒரு சாரி கூட கேட்கல. சைடில் சர்றன்னு இந்த ஸ்கூட்டி மாதிரி, இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஸ்கூட்டி மாதிரி மாடல் வண்டி கிட்டலாம் போகவே கூடாதுப்பா சாமி. சல்லு புல்லுன்னு பூந்து போகிறாங்க. முஞ்செல்லாம் பைக்காரங்க தான் உள்ளே பூடுவாங்க. இவங்க அதுக்கும் உள்ளே பூந்து எப்பா காலில் ஏற்றிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. ஒரு சாரி கூட கேட்கல. ஒரு சில கஸ்டமர்ஸ்கிட்ட ஒரு சில காமெடி நடக்கும் தோழர், பார்த்துருக்கீங்களா? என்னென்னா ஆர்டர் இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிக்கிற மேட்டர் கிடையாது, லொக்கேஷன் எல்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக போட்டிருப்பாங்க. ஃபோன் வச்சுட்டு மேப் இப்போ டிஸ்டர்ப் பண்ணி விட்ருவாங்க. நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடும். மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடும். கரெக்டாக அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேப் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே புக் பண்ண அடுத்த செகண்டு ஒரு ஃபோனு. அது மாதிரி எந்த பக்கமாக வரீங்கன்னு, நான் சொத்தங்கை பக்கமாக வரேன்ட்டேன். நான் ஏதோ டென்ஷனில் ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் கேட்டோன்னே பதில் சொல்லிட்டேன். எந்த பக்கமாக வரீங்க? நான் சொத்தாங்கை பக்கம் வர மாதிரி. இல்லை ஏங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால், என்னங்க சோந்தாங்கை பக்கம் வரமா பீச்சாங்கை பக்கம் வரேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. சார் இப்போ தான் ஆர்டரே எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஃபோன் அடித்து எந்த பக்கமாக வரீங்கன்னு கேட்டால் நான் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் கூட நான் சொல்லிவிடுவேன் சார். எந்த பக்கம் வரேன்னா நாளே சந்து பந்தில் தூத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு எந்த பக்கமாக வரீங்கன்னா எந்த ஏரியாவில் நிற்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஒரு ஏரியா தெரிய தோழர். இப்போ ஐயப்பன் நகர்லாம் நான் இருக்கேன் சரிங்களா. அது வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு உள்ளே வந்து வீட்டுக்குள்ள ஒரு நிறையா வீடு இருக்குது. அங்கே வந்து விட்டுருச்சு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கீங்க கேட்டிங்க அப்படின்னு நான் என்னென்னு சொல்கிறது? ஐயோ காமெடி பண்ணுறாங்க காலகாத்தால். சார் எனக்கு லொக்கேஷன் நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, ஆனால் ஐயப்பந்தாங்கல்ல தான் இருக்கேன். அதாங்க ஐயப்பந்தாங்கல்ல எங்கே இருக்கீங்க திருப்பி கேட்குறாரு தோழர். ஐயப்பந்தாங்கன்னு சொல்லிட்டேன், அதோடு விட்டுருணுமா இல்லையா? ஐயோ பாடா படுத்துறாரு. சிரிப்பு தாக உள்ள ஒன்றும் சொல்ல. சார் எனக்கு லொக்கேஷன் தெரியல, நான் கரெக்டாக மேப் பார்த்துறேன். மேப் லொக்கேஷன் கரெக்டாக தானே இருக்கேன். எக்ஸாக்டாக இருக்குது, வந்துட்டு எனக்கு கால் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் எதுக்கு ஃபோன் அடிக்கணும் என்னத்தை சொல்லு சார். ரைட்டு விடுங்க தோழர். இப்போ ஒரு டெலிவரி பண்ணேன். இந்த அமௌண்ட்டு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு போட்டலாம். ஜஸ்ட்டு 6 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. நான் அமௌண்ட்டை போடுறேன் பாருங்கள், 130 ரூபா. பிக்கப்பும் பார்த்திங்கன்னா 300 மீட்டர் தான். ட்ராப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட்டு எக்ஸாக்ட்டு 6 கிலோமீட்டர் to 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்கிறேன் பிக்கப் ட்ராப் மெசேஜ். ஆனால் எனக்கு 130 ரூபா வந்திருக்கு. எப்படி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 110 ரூபா 115 ரூபா வரும்னு வச்சோங்களேன். இந்த என்ட்ரி கொடுக்கல. ஸோ அதான் நான் உங்கள்கிட்ட அப்படியே இறங்கினோடனே அந்த இடத்துல தான் நிற்கிறேன், அசோக் நகர். இந்த மாதிரி சர்ச் ஆர்டர் போட்டு எனக்கு பல மாதங்கள் ஆச்சு.
இப்போ எது சர்ச் ஆர்டர் உங்களுக்கு போடுறாங்களா, சர்ச் ஆர்டர் வந்து எப்படி போடுறாங்கன்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கண்டினியூ ஆர்டர் எடுத்திங்கன்னா அப்போ உங்களுக்கு சர்ச் ஆர்டர் வருது. நான் ஸ்கிப் பண்ண நினச்சவாங்களேன், ஆர்டர் போட மாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரல, எனக்கு இந்த மாதிரி வருது. அது என்னமோ எனக்கு சம்திங். நான் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சர்ச் ஆர்டரே வரல. ஒரு வேளை இனி சர்ச் ஆர்டர் போட்டதுனால போட்டுருக்கலாம். சார் பொருளை கிளப்பாதியா இல்லை, எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோழர் அம்பத்தூர் கிட்ட இருக்கேன். சரியான மழை மீன்ஸ் பெரிய மழை இல்லை, நனைகிற மாதிரி மழை பெய்யுது. இது வரைக்கும் எடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட எடுத்துருப்பேன் தோழர். கொஞ்ச நேரம் மழை நின்றுச்சுன்னா பார்ப்பேன், இல்லை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா கஷ்டம் தான். எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஒன்லி நம்ம மொபைல் பவுச் மட்டும் தான் இருக்குது. தோழர் இந்த மழையும் போட்டு ஒரே பேசி வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எதுக்கு நான் லைட்டாக எடுத்து காமிச்சேன்னா அப்படி மழை பெஞ்சது, வர வழியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நின்றுச்சு. திருப்பி இப்போ மழை வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னத்தை சொல்கிறது. சரி ரைட்டு, ஏன்னா திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு நிற்குது, அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியல. ஒவ்வொரு கிளைமேட்டை பார்த்தாலே தெரியுது, ஒவ்வொரு இடத்துல இருக்குது. சரி ரைட்டு, பெட்ரோலை நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான் போயிருக்கு, திருப்பியும் காட்டுறேன். ஒரு பாயிண்ட் தான் போயிருக்கு. இருந்தாலும் சந்தேகத்துக்கு, ஏன்னா அந்த சைட் ஸ்டாண்டு போட்டு எடுத்தால் செட்டம் வந்து இதாகும். ஏன்னா நான் உங்களுக்கு பெட்ரோல் டேங்கே நான் உங்களுக்கு காமிச்சா தான் இதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மேலே அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் தாங்க கம்மியாக இருக்குது. இது எதுக்கு நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெலிவரி ஜாப் பண்ணால் பெட்ரோல் ரொம்ப சேவ் ஆகுது, ரொம்ப சேவ் ஆகுது. பைக் டாக்ஸி ஓட்டினா பெட்ரோல் நிறையா குடிக்குது. இதுக்கு நான் 100% கேரண்டி நான் சொல்லுவேன். அவ்வளோதான் தோழர், ஒரு வழியாக பூட்டியாச்சு. சரி ரைட்டு, இப்போது ஏர்னிங்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏர்னிங்ஸ் சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 965 ரூபா எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபுட் டெலிவரியில் ஒரு 350 ரூபாய்க்கு எவ்வளோ எடுத்தேன், 350 ரூபாய்க்கு எடுத்தேன். எனக்கு ஃபுட் டெலிவரி பற்றி எனக்கு பேச விருப்பமே இல்லை. ஏன்னா ரேப்பிடோலலாம் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபுட் டெலிவரி பெருசாலாம் ஏர்ன் பண்ண முடியாது தோழர். நம்ம ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் அதை ஃபுல்லாக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே அதை ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 ரூபா ஆர்டர், அதாவது ரிட்டன் ஆர்டர் கொடுத்தாங்க ஐயப்பந்தாங்கல்லேருந்து. கஸ்டமரே அங்கேயே நீ புக் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் அப்படியே கையோடு எடுத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படியே எடுத்து போய் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நான் 1500 ரூபா சம்பாதிச்சுங்க தோழர். அப்படி போய் பார்த்தீங்கன்னா சரி ரைட்டு, இப்போது ஒரு விஷயம் நம்ம பேசணும். செல்ஃப் ஸ்டார்டர் இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃப் ஸ்டார்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சிக்னலில் நிற்கும் போது பெட்ரோல் சேவ் பண்ணுறேன், வண்டி இதாகாமல் ஆஃப் பண்ணாமல் வச்சுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லலாம் எதுவுமே செல்ஃப் ஸ்டார்டர் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம செல்ஃப் ஸ்டார்டரு எத்தனை வாட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? ஒரு 20 ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே 40 வாட்டி நீங்கள் செல்ஃப் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 20 ஆர்டர் இருக்குன்னா பிக்கப்பில் ஒரு வாட்டி ஆன் பண்ணுவீங்க, ட்ராப்பில் ஒரு வாட்டி ஆன் பண்ணுவீங்க. இது போக சிக்னலில் வேறு நீங்கள் எப்படி ஒரு 10 சிக்னல் நிற்பீங்க. ஒரு ஆர்டருக்கு 2 சிக்னல்னால் கூட எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 சிக்னல் நீங்கள் நிற்பீங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 100 சிக்னல் கண்டிப்பாக பார்த்தே தெரிவிங்க. ஸோ 100 சிக்னலில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 100லேருந்து 150 வாட்டி நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹார்ன் இருக்குது பார்த்தீங்களா, கன்ஃபார்மாக ஹார்ன் என்ன ஆகும், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஹார்ன் வந்து உங்களுக்கு போயிடும். சிலருக்கு 6 மாதத்துலேயே வேலைக்கே ஆக போயிடும். ஏன்னா நம்ம ஹார்னை அடித்து அது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால தேய்மானன்றதே ஹார்னு கூட இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப யூஸ் பண்ணோம்னா ஹார்னே அடிக்காமல் போயிடும். நிறையா வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹார்னே அடிக்காது. நான்லாம் என்னோடய வண்டியில் ஹார்னே நான் பார்த்துக்கிட்டேன் பழைய வண்டியிலலாம். ஏன்னா நான் ஹார்னை அந்த அளவுக்கு அடித்து அதை நாஸ்தி பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் செல்ஃப் ஸ்டார்டரை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச செல்ஃப் ஸ்டார்டரை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிக்னலு மற்ற இடத்துக்கெல்லாம் சும்மா அனாவசியத்துக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேணாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்கப்பு ட்ராப்பப்பில் கூட ஆல்மோஸ்ட் பிக்கப்புக்கு வந்து நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நீங்கள் கிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு எப்படியும் 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சிடறோம்ல வண்டியை. ஸோ அது கூட நம்ம கிக் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா செல்ஃப் ஸ்டார்ட் சீக்கிரமாக போயிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைலேஜ் வந்து நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வேலைக்கே ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் எனக்குலாம் சுத்தமாக செட்டே ஆக மாட்டேது பைக் டாக்ஸி பெட்ரோல். அது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நான் டெலிவரி ஜாப்பை பற்றி நம்ம பேசி ஆகணும். கண்டினியூ ஆர்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தோழர். கண்டினியூஸாக ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, ஸ்கிப் பண்ணாமல் ஆர்டர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு ப்ரெஷரும் நான் பார்த்ததே இல்லை. ப்ரெஷர் மீன்ஸ் இப்போ லாங் ஆர்டர்ஸ் ரொம்ப வர்றதில்லை. அடுத்த பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லேட் பண்ண மாட்டாங்க கஸ்டமர்ஸ். சிலது லேட் பண்ணுவாங்க, முக்கா ஆர்டர்ஸை போட்டு விட்ருவாங்க. நம்ம ரொம்ப ஸ்கிப் பண்ணோம்னா 10ல் ஒரு ஆர்டர் வந்து நம்மளுக்கே தெரியாமல் முக்கா ஆர்டரை போட்டு விட்ருவாங்க. இதை நிறையா அனுபவிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். காலைல 9 to சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டைமை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே தோழர், க்ளோஸ் பண்ணிக்கலாம்.